இன்றைய தினமலர் செய்தியில் இந்தியாவின் கடல் சார்ந்த ஒத்துழைப்பு அமைப்பில் இணைந்தது ஸ்பெயின். குடியரசு தின விழாவுக்கு மிரட்டல். காலிஸ்தான் பயங்கரவாதி மீது வழக்கு. இந்தியா மீதான 25% கூடுதல் வரி ரத்தாகலாம். அமெரிக்க நிதி அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் கூறியுள்ளார். திடீர் பாசம் எப்படி வந்தது இந்தியாவின் மேல்? சென்னையில் பல பகுதியில் அரசு டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட நேரங்களிலும் போலீசார் உதவியுடன் கள்ளச்சந்தையில் மது விற்பனை அமோகமாக நடந்து வருகிறது. நாடு முழுவதும் ஒரே நாளில் 61,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு மத்திய அரசு பணிகளுக்கு பணி நியமன கடிதத்தை வழங்கினார் பிரதமர் மோடி. தமிழகத்தில் அரசு வேலை பணி நியமனங்கள் எதுவும் இல்லையே, வேதனை. பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கை வலியுறுத்தி 4ஆம் நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுனர்களை போலீசார் கைது செய்தனர். வணக்கம்.